நம்ம இருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கலையில இருக்க கடம்பேஸ்வரர் கோயில் தான். சோ இதோட தல வரலாறு தான் வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா, சப்தகன்னிகள் வந்து பாத்தீங்கன்னா அரக்கரை கொல்றதுக்கு பதிலா மாறி முனிவரை வந்து கொண்டுடுவாங்க. அதனால அவங்களுக்கு தோஷம் ஏற்பட்டுடும். அப்ப சக்தி வந்து கடம்ப வனத்துல இருக்க சிவனை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் குளித்தலையில இருக்க இந்த கடம்ப வனத்துல சிவனை வந்து வழிபடும் போது வந்து பாத்தீங்கன்னா சுயம்பா வந்து அவர் உருவாகி அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் வந்து கொடுத்த கோயில் தான் இந்த கடம்பர் கோயில். இந்த கோயில்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல ஈஸ்வருக்கு பின்னாடியே வந்து சப்த கன்னிகளோட சிலையும் இருக்கும். காசிக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடம்பர் கோயில்ல மட்டும்தான் சிவன் வந்து வடக்க பார்த்து இருப்பாரு. ஸோ நீங்க காசிக்கு போய் தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் வந்து குளித்தலையில அமைஞ்சிருக்க இந்த கடம்பர் கோயிலுக்கு வந்து நீங்க தரிசனம் பண்ணாலும் புண்ணியம் கிடைக்கும். பக்கத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு அருமையா தெரியறது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தலை வரலாறு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.